பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அவர் சென்ற கல்வாரி பாதை, அவர் சுமந்து சென்ற இந்த சிலுவை நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. இதோ இயேசுவின் சிலுவை பாதையிலே பயணிக்க இருக்கின்ற நாம் நமது பாவங்களை எல்லாம் அவருடைய சிலுவையிலே சேர்ந்து அறைந்து பாவத்திலிருந்து இயேசு கொடுக்கின்ற மீட்பை பெற்றுக்கொள்ள இதோ இந்த இயேசுவின் சிலுவை பாதையிலே பயணிக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்ற நமது பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த சிலுவை பாதையிலே நாம் பங்கெடுப்போம். தடையாயிருக்கின்ற பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். முன்னுரை. அன்பை மட்டுமே மனதில் சுமந்து உண்மைக்கு குரல் கொடுத்து வெற்றி கண்ட பயணம். இயேசுவின் பிள்ளைகள் நாம் அனைவரும் அவரோடு பின்தொடர வேண்டிய வாழ்க்கை பயணம். இப்பாதையில் பயணிக்க வந்துள்ள நம்பிக்கைக்குரிய உள்ளங்களே, பாதைகள் பல வகை. இதில் நம் இயேசு தொடர்ந்த பாதை சற்று வித்தியாசமானது. கடின பாறைகளையும் கசிய வைத்த அன்பு பாதை, சூரியனின் கண்களிலும் கண்ணீர் வரவழைத்த இரத்த பாதை. பாதைகள் பாரமாவது உண்டு, பாரத்தினால் பயணம் களைப்பாவது உண்டு. கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தை பாரமாகுமா? பறவையின் பயணத்திலே சிறகுகள் பாரமாகுமா? மரத்தில் தொங்கும் கனிகள் கிளைக்கு பாரமாகுமா? அப்படி இருக்க மனிதன் மட்டும் நம்பிக்கை இழந்து போவது எதனால்? அவன் நம்பிக்கை கொண்டு தன்னை அழித்துக் கொள்ள முயல்வது எதனால்? துணிவு கொண்டு தடம் பதித்து தன் வழியை தரணிக்கு உணர்த்தாதது ஏன்? கிறிஸ்து தான் நடந்து செல்லும் பாதை பாரமானது என தெரிந்தும் நம் பாவத்தின் பாரமான சுமைகளை தூக்கி அந்த பாவத்தின் சுமை நம்மை அழிக்க விடாமல் செய்து தன் வாழ்வில் தடம் பதித்தார். வாருங்கள், நாமும் போவோம், அவரோடு சாவோம் என்ற புனித தோமாவுடைய வார்த்தை கேட்ப, வாருங்கள் சகோதரமே, நாமும் இயேசுவோடு பயணிப்போம், அதே பாதையில் செல்வோம். பக்தியோடு மட்டுமல்ல, உடலோடும் உள் உணர்வோடும் நம் பாவங்களை சுமந்து செல்லும் இயேசுவோடு பயணிப்போம். மனிதருள் புனித மனமிரங்கும் நீரெம்மையும் கனிவாய் காத்தருளும். மனிதருள் புனித மனமிரங்கும் நீரெம்மையும் கனிவாய் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். கொடியோரின் கூட்டத்தில் கோமகனே, உனக்கு குவலய மதில் வாழ வழியில்லையோ? வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? எனக்காய் வாழ்வினை இழக்க துணிந்தனையோ?
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். முதல் நிலை, விலை பேசப்படும் தீர்ப்பு. தந்தை கடவுள் பேசுகிறார். என்னுடைய மகன் தெய்வமாக இருந்தும் ஒரு பாவியாக மக்கள் முன் நிற்கின்றாரே. நீதி அநீதியாக மாறுகிறதே, உண்மை பொய்யாக மாறுகிறதே. என்னுடைய மகன் மனிதனுக்கு பயன் தராத சட்டத்தை மாற்ற வந்தவர், இப்பொழுது அவரே பாவியாகவா? தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று சொன்னவருக்கே தீர்ப்பா? அதுவும் சிலுவை சாவு என்ற தண்டனை தீர்ப்பா? இன்று நம் வாழ்வில் நம்மை தீர்ப்பிடுபவர்கள் யார்? ஞானமுள்ளவர்கள் அல்ல, பணமுள்ளவர்கள்தான். பண்பாளர்கள் அல்ல, பதவியில் இருப்பவர்கள்தான். எனவே நிரபராதிகளும் ஏழைகளும் ஒதுக்கப்பட்டவர்களும் அநியாய தீர்ப்பினால் அவதிப்படுகின்றனர். பதவி தருகின்ற பணத்திற்காகவும் பணம் தருகின்ற பல காரியத்திற்காகவும் நம்முடைய கடமைகளை உதறிவிடுகிறோம். பதவி வெறியால் ஒரு இயேசு மட்டுமல்ல, பல்லாயிரம் மனிதர்கள் வழியாகவும் இயேசு துன்புறவும் அநியாய தீர்ப்பிடவும் படுகிறார். இப்படிப்பட்ட தீர்ப்புகள் தினம் தினம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன. சிந்தனை. இன்றைய தீர்ப்புகளின் முடிவுகள் நீதிக்கு பாதகமாய்தான் இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் தீர்ப்பிடுவது தவறு என்று. ஆனால் தீர்ப்பிடாமல் வாழ்கின்றோமா? நாம் தீர்ப்பிடுவது நம்முடைய பலவீனத்தினாலா, சூழ்நிலையினாலா அல்லது அறியாமையினாலா? இது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் சில சமயங்களின் நவீன பிலாத்துகள் தான். விசாரணையின்றி தீர்ப்பளித்துவிட்டு நியாயம் பேசுகிறோம். அது தவறு. ஏனென்றால் தீர்ப்பிடுவது கடவுளுக்கு உரியது. எத்தனை முறை நம் சகோதர சகோதரிகளை தவறாக தீர்ப்பிட்டிருக்கின்றோம். தீர்ப்பிட்டால் தீர்ப்புக்குள்ளாவோம். ஜெபம். குற்றமில்லாத மனிதரை எங்கள் மனதிலும் மற்றவர் முன்னிலையிலும் தீர்ப்பிட்டு எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்தினால் தீமையையும் நீதியையும் ஜெயிக்க துணை புரியாமல் வாழ வரம் தாரும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. பாரமான சிலுவையினை உன் தோள் மேல் சுமக்க ஏற்றாயோ. சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. நீர் சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். இரண்டாம் நிலை, தன்னம்பிக்கை இல்லா உள்ளம் தனக்கு தானே சுமையாகும். தந்தை கடவுள் பேசுகிறார். என்னுடைய மகனை பாருங்களேன். மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த என் மகனுக்கு கோபுர அளவில் குற்றப்பழியா? என் மகனை அரசன் என்று மக்கள் சொன்னது ஒரு குற்றமா? அவர் என்னை தந்தை என்று அழைத்தது ஒரு குற்றமா? தீர்ப்பிட்டீர்கள், பரவாயில்லை. நான் அவரை அனுப்பினேன் என்ற ஒரே காரணத்திற்காக சிலுவை பாரத்தையும் உங்களுடைய பழியையும் தாமே சுமக்கின்றார். இன்று நம் வாழ்வில் ஆண்டவரே, மனதால் கூட பிறருக்கு தீமை செய்ய நான் நினைத்ததே இல்லையே. பிறரின் பெயரை கெடுத்ததே கிடையாதே. நன்மையே செய்த எனக்கா இத்தனை வேதனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள்? இவ்வாறு
ஒப்பாரிகளும் ஓலங்களும் நம்முடைய இதயத்திலும் இல்லத்திலும் இந்த சமுதாயத்திலும் நிறைந்து நின்று ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. தான் எதுவும் செய்யாமல் தன்னுடைய சுமையை பிறர் மேல் சுமத்திவிட்டு செய்ய முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்பதை பார்த்து ஏளனமாய் கைகொட்டி சிரிக்கும் கூட்டம் இன்று அதிகம். சிந்தனை. சிற்பியின் பொறுமை முத்தாகிறது, உழவனின் பொறுமை விளைச்சலாகிறது, தாயின் பொறுமை குழந்தையாகிறது, பாறையின் பொறுமை அழகான சிற்பமாகிறது. இயேசு பொறுமையை கடைபிடித்து பாவத்தின் சின்னமான சிலுவையை மீட்பின் சின்னமாக மாற்றினார். நாமும் பொறுமையுடன் சிலுவைகளை ஏற்பதன் வழியாக புனிதமான வாழ்வை வாழ்வோம். ஜெபம். ஒட்டி உறவாடி விட்டு குளத்தில் நீரற்று போனதும் குளத்தை விட்டு நெடுந்தூர பயணம் போய்விடும் பறவையை போல் அல்லாமல் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சுமையால் சோர்வுறும் போது அதை ஏற்று சுமை சுமக்கும் கருவிகளாக வாழ இறைவா அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. முதலாம் முறையாய் நீர் விழுந்தீர், விடுதலை பணியின் வழி தொடர்ந்தீர். நீதியின் விழுதாய் விழுந்தனையோ, வாழ்வின் நீதியின் விழுதாய் விழுந்தனையோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். மூன்றாம் நிலை. முதல் முறை தடுமாற்றம் சறுக்கல் சாதனைக்கே. தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகன் இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கம் உங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து தூக்கி விடுவதற்கு. ஆனால் நீங்கள் அவருக்கு கொடுத்த பரிசு சிலுவை. நற்செய்தியை போதிக்க நடந்து வந்த கால்கள் இப்பொழுது தடுமாறுகின்றன. அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவ குனிந்த என் மகன், ஏழைகளின் வீட்டிலும் பாவிகளின் வீட்டிலும் செல்ல துணிந்த என் மகன், இப்பொழுது உங்களுடைய பாவத்திற்காக சிலுவை சுமந்து நடக்க முடியாமல் கால் தடுமாறி முதல் முறை கீழே விழுகின்றார். இன்று நம் வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகளையும் தாங்க முடியாமல் ஆங்காரத்தினால், கோபத்தினால், தாழ்வு மனப்பான்மையினால், காதல் தோல்வியால், வேலையின்மையால், கடன் தொல்லையால் தனது உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை தினம் தினம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அலுவலகங்களில் தனது நேரத்தை அதிகமாக செலவிட்டு தங்களது குழந்தைகளை பேணி பராமரிக்க வாடகை தாய்மார்களின் உதவியை மட்டுமே நம்பியிருக்கும் நிலை. குடிப்பழக்கத்தால் அடிமையாகிவிட்டவர்கள் தங்களது நலனை சீரழிப்பது மட்டுமன்றி தங்கள் குடும்பத்தையும் துயர கடலில் தள்ளுகின்றோம். சிந்தனை. நாம் விழுகின்றோம். ஆணவத்தினால், பாவத்தினால், பேராசையினால், தவறான வழியினால், சிற்றின்ப ஆசையினால், கோபத்தினால், சோம்பேறித்தனத்தினால் நாம் எப்போது எழப்போகின்றோம்? மனித நேயத்தை மறந்து உலகத்தையே கடவுளாக கொண்டு நாம் வாழும்போது இறை திட்டத்திற்கு எதிராக வாழ்கின்றோம். நமது இறை திட்டம் எதனை சார்ந்தது? சிந்திப்போம். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, வாழ்க்கையில் தடுமாறி விழுகிறவர்களை எங்களது சொல்லால் செயலால் தூக்கிவிடக்கூடிய மனதையும் ஆற்றலையும் தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. துயரத்தின் பிடியில் துடித்தீரே, உமக்கு துணையாய் அன்னையும் வருவாளே. பாசத்தின் நிலையை புரிந்தோமே, அன்னை பாசத்தின் நிலையை புரிந்தோமே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். நான்காம் நிலை, துன்பங்கள் பார்வைகளிலே பரிமாறப்படுகிறது. தந்தை கடவுள் பேசுகிறார். என்னுடைய மகன் எந்த உதவியும் இல்லாமல் தவிக்கின்ற போது பெற்ற தாயை சந்திக்கின்றார். அவள் அவருக்கு தேவையான மனநிறைவையும் ஆறுதலையும் உறுதியையும் தருவதற்கு ஓடி வந்தவள். என் மகன் சக்கேயுவை சந்தித்தார். சக்கேயுவுக்கு வாழ்வு கிடைத்தது. இறந்த லாசரை சந்தித்தார். அவருக்கு உயிர் கிடைத்தது. நோயாளிகளை சந்தித்தார். அவர்கள் குணம் பெற்றார்கள். பாவிகளை சந்தித்தார். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இவ்வளவு செய்த என் மகனை சந்திக்க கல்வாரி மலையில் மரியாவை தவிர யாருமே வரவில்லையே. இன்று நம் வாழ்வில் நாம் பல வேளைகளில் பல்வேறு இடங்களுக்கு ஆடம்பரத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் பயணிக்கின்றோம். நம் பார்வையில் ஏழைகள், உடைமைகளின்றி வாழ்பவர்கள், உணவின்றி இருப்பவர்கள், உறவுகளின்றி தவிப்பவர்களை பார்க்கின்ற போது நம் இதயம் உருகி இரக்கத்தோடு அவர்களுக்கு உதவி செய்யாமல் சுயநலத்தால் நம் இதயத்தை கல்லாக்குகின்றோம். சிந்தனை: நாம் வாழும் சமுதாயத்தில் நம்மிடம் பணிபுரியும் பெண்கள், நம்மிடம் பயிலும் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், நாம் சந்திக்கும் மக்கள், இவர்கள் அனைவரும் சுமையால் சூழ்ந்து இருக்கும் போது அவர்கள் சுமையை தீர்க்கும் அன்னை மரியாவாக நாம் இருந்ததுண்டா? அல்லது சுமையை கூட்டும் பரிசேயர்களாக இருந்திருக்கின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, அன்னை மரியாளை போல கீழ்ப்படிதல் என்னும் அணிகலன் அணிந்து சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கவும், எங்கள் ஒவ்வொருவரின் சந்திப்பு பிறருக்கு ஆறுதலின் பிறப்பிடமாகவும் கருணையின் உறைவிடமாகவும் இருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. மறுத்திட முடியா சீமோனும் சிலுவையை சுமக்க உதவினாரே. துன்பத்தில் துணையாய் இருந்திடவா, பிறர் துன்பத்தில் துணையாய் இருந்திடவா. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஐந்தாம் நிலை, வாசப்படியில் ஒரு நேசக்கரம். தந்தை கடவுள் பேசுகிறார். பார சிலுவையை வெகு நேரம் சுமந்து வந்த என் மகனை களைப்பை போக்கி உதவி செய்து நட்பை பரிமாறிக்கொள்ள யாரும் முன்வர மாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அவரின் சிலுவை பாரத்தை சுமக்க
வழிபோக்கன் சீமோன் வந்ததை பார்த்து எனக்கு ஓரளவு நிம்மதியாயிருந்தது. இந்த அந்நியன் ஒருவனை தவிர யாருமே இல்லையா என் மகனின் தேவை அறிந்து உதவ, துன்பத்தில் தோழமை கொடுக்க? இன்று நம் வாழ்வில் வறுமையின் கோர தாண்டவத்தில் வாழத் துடிக்கும் மனிதனுக்கு என்றாவது உதவியதுண்டா? பசியால் வீட்டின் கதவை தட்டும் வறியவருக்கு நம்மிடம் உள்ளதை பகிர்ந்ததுண்டா? பாசம் தேடி ஏங்கும் முதியோருக்கு உள்ளம் திறந்ததுண்டா? கலங்கும் கண்களை நம் கரம் துடைத்ததுண்டா? சின்ன சிறிய சகோதரனுக்கு இதை செய்த போதெல்லாம் இயேசுவுக்கு தானே செய்கின்றோம். உதிர்ந்து விழும் இலைகள் கூட உரமாகிறது, மடிந்து விழும் மரம் கூட இழைக்கப்பட்டு பொருளாகிறது. ஆனால் உயரிய படைப்பாகிய நாம் சில சமயங்களில் நம்பிக்கையின்றி, பிறருக்கும் எவ்வித பயனுமின்றி சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனை: நம்மை தொடுகின்ற நம் நிழல் நம்மோடு எப்போதும் இருந்தாலும் நாம் இளைப்பாற பிறருடைய நிழலைத்தான் நாட வேண்டியுள்ளது. இது வாழ்வின் யதார்த்தம். பிறர் சுமைகளை தாங்கிக் கொண்டவன் உதவி கரம் தேடுகிறார், உள்ளம் ஏங்குகிறார். வலுவின்மையால் அல்ல, மனித வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்ததனால். பிறர் தேவை கண்டு நம் மனம் இலகி உள்ளம் உறைக வேண்டும். நம் வாழ்வின் பயணத்தில் நாம் நல்ல நண்பர்களாகவும் நல்ல நட்பினை பெற்ற பாக்கியசாலிகளாகவும் வாழ்ந்து தேவையில் இருப்போருக்கு உரிய நேரத்தில் கரம் கொடுத்து தாங்கிட முயல்வோம். ஜெபம். இறைவா, துன்ப வேளையில் பொறுமையோடு காத்திருந்து உம்முடைய உதவி பெறவும், துன்புறுவோருக்கு சீமோனை போல் உதவி செய்யவும் நல்ல மனதினை எங்களுக்கு தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. செந்நீரில் குளித்தது உம் திருமுகமே, வெரோனிகா தூகிலால் துடைத்தாளே. மாறாத திருமுகம் பதித்தாயே, நெஞ்சில் மாறாத திருமுகம் பதித்தாயே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஆறாம் நிலை அன்பு அர்த்தம் பெறுகிறது, அதுவே சான்று பகர்கிறது. தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகனுடைய முகம் இரத்தத்தாலும் வியர்வையாலும் மூடப்பட்டிருக்கிறது. சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கின்ற படை வீரர்கள், அவரை சுற்றி ஏளனம் செய்கின்ற மக்கள், காரி உமிழ்கின்ற யூதர்கள், பார்த்து சிரிக்கின்ற பரிசேயர்கள், இவர்களுக்கு மத்தியில் என் மகனுடைய முகத்தை துடைக்க யாராவது முன்வர மாட்டார்களா என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்த போது வெரோனிகாள் துணிந்து வருகிறாள். இன்று நம் வாழ்வில், இன்று நாம் செல்லும் வழியில் முட்கள் இருந்தால் கூட அதை தாண்டி செல்பவர்களாக அல்லது அதை சுற்றி செல்பவர்களாகத்தான் இருக்கின்றோம். அடிபட்டு கிடப்பவர்களை கண்டாலோ, உதவி கேட்பவர்களை கண்டாலோ அனுதாபத்தோடு நிறுத்திக் கொள்கின்றோம். காரணம், பிறர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள், எனக்கு ஏன் இந்த வம்பு, நான் என்ன வானத்தில் இருந்தா வந்தேன், எல்லாருக்கும் உரியதுதானே எனக்கும் என்ற மனநிலை நம்முடைய நடத்தைகள் இன்று மோசமாகி போக ஆறா காயங்களாக சமுதாயமே காட்சியளிக்கிறது. சிந்தனை: புனித பாதையின் 6வது நிலையில் நின்று தியானிக்கும் அன்பு சகோதரமே, வருடா வருடம் வெரோனிகாவை வானுயர வாழ்த்துகின்றோமே. அவரிடம் மிகுதியாய் காணப்பட்ட மனித நேயமும் வீரமும்
நம்மிடம் சிறிதளவாவது இருக்கிறதா அல்லது இல்லவே இல்லையா? இன்று பல வேளைகளில் நல்லது செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் நம்மை நாமே தடுத்துக் கொள்கிறோம். ஏன்? சிந்திப்போம். ஜெபம். எல்லா மனிதருடைய உள்ளங்களில் உள்ள பல்வேறு துயரங்களை அவன் முகத்தில் காணவும், வெரோனிகாவை போல அந்த துயரங்களை நீக்கவும் வேண்டிய அருள் தரும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஏழாம் நிலை. மறுபடியும் தடுமாறும் பாதங்கள். தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த பொழுது சாத்தானின் சோதனையில் விழவில்லை. நற்செய்தியை பறைசாற்றிய பொழுது யூதர்கள் கையில் அகப்படவில்லை. ஆனால் உங்களுடைய பாவத்தினால் என் மகன் 2ஆம் முறை கீழே விழுகின்றார். உங்களுடைய பாவமும் நீங்கள் செய்த தவறும் என் மகன் மீது சிலுவை வடிவமாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் மீண்டும் கல்வாரி மலையை நோக்கி பயணத்தை தொடர்கிறார். இன்று நம் வாழ்வில் நம்மில் விழாதவர்கள் யார்? நம் விழிகளில் கவனம் குறைகின்ற போது விழுகிறோம். அது கவனமாயில்லாத நேரங்கள். பாதையில் உள்ள குழிகள் நம் பார்வையில் படாத போது விழுகின்றோம். அது எச்சரிக்கை உணர்வை இழந்த நேரங்கள். தோளில் தாங்கியுள்ள சுமை அதிகரிக்கும் போது விழுகின்றோம். அது மனிதனின் ஆற்றல் குறைந்த நேரங்கள். சில சமயங்களில் நம் சொல்லால் செயலால் சுயநலத்திற்காக பிறரை துன்புறுத்தும் போதெல்லாம் வீழ்வது அவர்கள் அல்ல, நாம் தான். சிந்தனை. நம்முடைய வார்த்தை, செயல், வாழ்வு அனைத்தும் ஒரு சில நேரங்களில் பிறருக்கு தோல்வியை கொடுக்கும் வண்ணமாக அமைகிறது. பிறரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடையே இருக்கிறது. ஆண்டவருடைய பணியை இறை வார்த்தையின்படி செய்யும் போது வீழ்ச்சி இல்லை, தோல்வி இல்லை, பயம் இல்லை. வீழ்கின்றோமே, எழுந்து நடக்கின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். நாம் துன்பங்களினால் துவண்டு விடாமல் நமது ஆணவமிக்க பேச்சினால் பிறரையும் மனநோக செய்யாமலும் இருக்க அருள் தாரும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. எருசலேம் பெண்களின் அழுகுரல்களும் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ, ஆறுதல் தந்து நடந்தீரே என்றும் ஆறுதல் தந்து நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். எட்டாம் நிலை. கண்ணீர் வரவழைத்த செந்நீர் காவியம். தந்தை கடவுள் பேசுகிறார்.
கல்வாரி கொலைகளத்தை நோக்கி வரும் என் மகனை கண்ட பெண்கள் சமூகத்தில் தங்களையும் மதித்து ஒரு அந்தஸ்தினை தந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செய்த மாபரன் தங்களை விட்டு பிரிய போகின்றாரே என்று எண்ணி கண்ணீர் வடிக்கின்றன. என் மகனுக்காக சில பெண்கள் அழுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு ஆறுதலாக உள்ளது. இன்று நம் வாழ்வில் மனித உறவுகளை வாழ்வை கட்டி எழுப்பி அழகுபடுத்துகின்றது. இறைமகன் இயேசுவின் வாழ்வில் வந்த உறவுகள் ஏழைகள், எளியவர்கள், பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஆவர். உறவு மலர வேண்டுமெனில் அன்பு செய்தலும் பொறுத்தலும் உடனிருத்தலும் மிக முக்கியமானது. சில சமயங்களில் நம்மை சுற்றியுள்ளோர் உயிர் இழப்பினாலோ பொருள் இழப்பினாலோ அல்லது வேறு பல துன்பங்களாலோ அழுது துடிக்கும் போது நாம் அவர்களின் துன்பங்களில் பங்கு கொண்டு ஆறுதல் தர மறுக்கின்றோம். ஆறுதல் பெற விரும்பி போதைக்கும் புகைக்கும் அடிமையாகின்றோம். மேலும் கம்ப்யூட்டர், செல்போன் என மீடியாக்களிலேயே ஆறுதல் தேடுகின்றோம். சிந்தனை: பிறர் துன்ப துயரங்களில் நாம் ஆறுதல் கூறி நம் உறவுகளை விட்டு விலகி செல்லாமல் நமது உடனிருப்பை அவர்களுடன் பகிர்ந்தும் அவர்களின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் புரிந்து கொண்டும் வாழ்வோம். அதுவே கடவுளின் எண்ணம், சித்தம், வார்த்தை. ஆறுதலாக இருக்கின்றோமா அல்லது அழுது கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, வளர்ந்த இந்த உலகில் ஜாதகம் பார்த்து ஆறுதல் கொடுக்கும் போக்கை மாற்றி துன்பத்தில் துவளுவோருடன் உடனிருக்க அருள் தாரும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. சுமையாலே நீர் தள்ளாடி மூன்றாம் முறை விழுந்தி இலக்கினை நீரும் அடைந்தீரே. உன் இலக்கினை நீரும் அடைந்தீரே. இலக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். ஒன்பதாம் நிலை. விண்ணக வேந்தன் மண்ணின் மைந்தராக மீண்டும் மண் மீது முகம் பதிக்கிறான். தந்தை கடவுள் பேசுகிறான். அன்பிழந்தவனுக்கு ஆதரவாக, உறவை இழந்தவனுக்கு உறவாக, அடைக்கலம் இல்லாதவனுக்கு அடைக்கலமாக, விழி இழந்தவனுக்கு ஒளியாக இருந்த என் மகன் இப்பொழுது 3வது முறை கீழே விழுகின்றார். ஆனால் வீழ்ந்து போகவில்லை. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற என் மகன் மீண்டும் எழுகிறார் கல்வாரியை நோக்கி. இன்று நம் வாழ்க்கையில் பலமுறை விழுகின்ற நாம் ஒரு மர சிலுவையின் பாரத்தால் விழுவதில்லை. நம் சிலுவைகள் வேறு. தோல்விகள், பாசத்திற்கும் பணிக்கும் பரிசாக கிடைக்கின்ற ஏளனம், நம்மை சார்ந்து இருப்போர் மீது, என்னாலும் நம்மை அன்பு செய்யும் இறைவன் மீது நம்பிக்கை இழக்கும் போது, அவர் அன்பையும் ஆற்றலையும் வெளிப்படுத்திய நேரங்களை எல்லாம் மறக்கும் போது, இப்படி பல்வேறு சிலுவைகளின் பாரத்தால் நாம் தினமும் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றோம். சிந்தனை: கடவுளுடைய பணியை செய்யும் பொழுது நாம் தடுக்கி விழுந்தாலும் ஆண்டவர் தாங்கிக் கொள்கிறார். விழுகின்றோம் என்று நினைக்காமல் எழுந்து நடக்க முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்வில் இறை சித்தத்தை அறிந்து அதை வாழ்வாக்க எதிர்நோக்குடன் முற்படுவோம். அப்பொழுதுதான் எது நடந்தாலும் எழுந்து நடக்க முடியும்.
விழுந்து கிடக்கின்றோமே, எழுந்து நடக்கின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, பொறுமையும் விட்டு கொடுக்கும் உயர் பண்பும் கொண்டவர்களாய் துன்பத்திலே மன உறுதி கொண்டு பிறருடைய நல்வாழ்வில் அக்கறை கொண்டு வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சியா நின்றீரே. மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய், உன் மானத்தை இழந்து மனமதில் புகுந்தாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 10ஆம் நிலை. உரியப்படும் உண்மையானவரின் உடைகள். தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகன் உங்களிடம் உன் மேலாடையை கேட்டால் உன் உள்ளாடைகளையும் கொடுங்கள் என்றார். ஆனால் அவருக்கு இன்று ஒரு ஆடையும் மிஞ்சவில்லை. தோளோடு தோளாக தொட்டுக் கொண்டிருந்த துணியை மரத்திலிருந்து பட்டையை உரிப்பது போன்று அவர் உடம்போடு ஒட்டியிருந்த அங்கியை உரித்து எடுக்கிறார்கள். நிலவுக்கே நீலவானை உடையாக அளித்த என் மகன் நிர்வாணமாகி நிற்கின்றார். இன்று நம் வாழ்வில் நாம் வாழும் இவ்வுலகில் இரு வகையான அரை மனிதர்களை சந்திக்கின்றோம். முதல் வகையினர் வறுமையினால் இக்கோலத்திற்கு தள்ளப்பட்டவர்கள். அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இன்றி நிர்வாண மனிதர்களாக உலா வருகின்றனர். இரண்டாம் வகையினர் அடிப்படை வசதி பெற்றிருந்தும் பணம், பதவி, புகழ் என்று அழிந்து போகும் ஆடைகளை உடுத்தி பார்க்க ஆசைப்பட்டு தங்களை தாங்களே நிர்வாணப்படுத்திக் கொள்கின்றனர். சிந்தனை. நாம் நமது வீட்டு பொம்மைகளுக்கு கூட சட்டை போட்டு அழகு பார்க்கின்றோம். அளவில்லாமல் புது புது ஆடைகளை வாங்கி அடுக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் மானம் காக்க மறு உடையின்றி தவிக்கும் ஏழையை என்றாவது எண்ணி பார்த்திருக்கின்றோமா? அவர்களுக்கு மாற்றுடை அளிக்க மனம் வந்திருக்கிறதா? எத்தனை பண்டிகைகள் கொண்டாடுகிறோம். என்றாவது ஒரு ஏழைக்கு புத்தாடை கொடுக்க மனம் வந்திருக்கிறதா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, தேவையற்ற உலகப் பொருட்களை களைந்துவிட்டு மற்றவர்களின் தேவை அறிந்து உதவி என்னும் ஆடையை தனதாக்கி வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். கல்வாரி மலையில் கல்வரி நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 11ஆம் நிலை. சிலுவையில் சிதைக்கப்படும் சிற்பி. தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகன் உங்களுக்கு செய்த கொடுமை என்ன?
அரவணைத்த கைகளுக்கு ஆணியும், நல்லதை நாடி சென்ற கால்களுக்கு சுத்தி அடியும், ஏழைகளை பார்த்து உருகிய நெஞ்சுக்கு ஈட்டி குத்தும், நோய்களை குணமாக்கிய என் மகனுக்கு குருதியும் தான் பரிசா? இன்னும் எத்தனை காலம் என் மகனை சித்திரவதை செய்வீர்கள்? இன்று நம் வாழ்வில் அன்பு, பாசம், பரிவு என்கின்றோமே, இதெல்லாம் நாம் சொல்லி மட்டும்தானா? நாம் பாவம் செய்யும் போதெல்லாம், நாம் பகைவருக்கு இரக்கம், மன்னிப்பு வழங்காத போதெல்லாம் நாம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றோம். சுயநல போக்குகளால் நாம் அடுத்தவரை அனாதையாக்கும் போதும், மனிதத்தை சிதைக்கும் போதும், வஞ்சக சிந்தனையால் பிறர் வாழ்வை கெடுக்கும் போதும் நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தனை: இறைமகன் கிறிஸ்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய சொன்னார். ஆனால் நாமோ பொறாமை உணர்வுடன் ஒருவரை ஒருவர் குழி தோண்டி புதைக்கிறோம். நாம் மனிதராக வாழ அவர் கற்றுக் கொடுத்தார். நாமோ மிருகமாகத்தான் வாழ்வோம் என்று அடம் பிடிக்கின்றோமே, ஏன்? சாதி, சமயம், சம்பிரதாயம், சடங்குகள் என்ற பெயரில் இயேசுவை இன்னும் சிலுவையில் அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். நமக்கு அன்பை ஆடையாக கொடுத்தவருக்கு நாம் தரும் பரிசு சிலுவையா? சிந்திப்போம். ஜெபம். எமது கடும் சொற்களால் பிறரை பலமுறை ஆணிகளை போர் துளைக்காமலும், பகைமை பாராட்டி பழி வாங்கி பிறரை காயப்படுத்தாமலும் இருக்க வரமருளும் இறைவா. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். அன்பே உயிர் என்று சொன்னவரே, இன்று எனக்காய் உமதுயிர் தந்தாயோ. உடலுக்கு உயிராய் வந்து நின்றாயின், உடலுக்கு உயிராய் வந்து நின்றாய். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். 12ஆம் நிலை. கடவுளின் கரத்தில் அர்ப்பணமாகும் இயேசுவின் உயிர். தந்தை கடவுள் பேசுகிறார். இதோ என் மகன் கல்வாரி பாடுகளின் பயணத்திற்கு பிறகு சிலுவையில் உயிர்விடும் நேரம் இது. மண்ணுலகிற்கு நீர் அனுப்பியதன் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன். என்னுடைய ஆவியை உமது கையில் ஒப்படைக்கிறேன் தந்தையே என்று பெருமூச்சு விட்டு என்னை பார்த்து கூறுகின்றார். உம்மையே நானே நம்பி
சிந்தனை. பிறப்பை போலவே மரணமும் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. மரணம் ஒரு நாள் மனிதனுக்கு மாலை சூட்டியே தீரும். சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க சில தியாகிகள் தங்கள் சுவாசத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த தியாகத்தினால்தான் உலகம் இன்னும் உருண்டு கொண்டிருக்கிறது. உயிரை கொடுக்காவிட்டாலும் உயிர் தேவைப்படுகிற இடத்தில் நம்மை சிறிது தேய்த்து பிறர் வாழ்வை நம் தியாக செயல்களின் மூலம் ஒளிமயமாக்குவோம். ஜெபம். தன் உயிரையும் ஒரு பொருட்டாக நினையாமல் துன்பத்தில் உழல்பவர்களுக்கு உயிரையும் கொடுக்கும் தியாக உள்ளத்தோடு வாழ இறைவா அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். உதிரத்தை கொடுத்த அன்னையவள் என்று உயிரற்ற உடலை தாங்குகின்றார். இதயத்தின் இயக்கம் நின்றதுவே, அன்னை இதயத்தின் இயக்கம் நின்றதுவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். 13ஆம் நிலை. சுமக்க துடிக்கும் அடிகள். தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகனை முதலில் மரியாவின் மனதில் சுமக்க வைத்து பின்னர் அவரின் கருவில் சுமக்க வைத்தேன். ஆனால் இன்று என் மகனின் உயிரற்ற உடலை மரியாவின் மடியில் கிடத்தியவுடன் அவருடைய இதய துடிப்பை நான் மட்டுமே அறிந்தேன். இதற்காகவா நான் பெற்று வளர்த்தேன் என்கிற மரியாவின் வேதனை குரல் எனக்கு கேட்டது. அதற்கு நான் கூறினேன், இதற்காகத்தான். அவருடைய சாவு பலருடைய வாழ்க்கைக்கு மீட்பானது. இன்று நம் வாழ்வில் விழித்திறந்த நாள் முதல் விழிமூடும் நாள் வரை, வாழ்வறிந்த நாள் முதல் சாவறியும் நாள் வரை, உயிரின் ஒவ்வொரு அணுவும் பேசுகின்ற உதடுகள் உதிர்க்கின்ற ஓர் சொல் அம்மா. குழந்தை கடவுள் தந்த பரிசு. தாய் பரிசாக வந்த கடவுள். ஆம், கடவுள் நமக்கு பரிசாக வந்திருக்கிறார் தாயின் மூலம். அத்தகைய விலை மதிப்பில்லாத தாயை நம் சுயநலத்தால் தான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற எத்தனை உள்ளங்கள். அள்ளும் பகலும் ஓய்வின்றி ஓடோடி உழைத்து பாலூட்டிய நம் அன்னை வயது முதிர்ந்தவுடன் தனது வீட்டிலேயே ஓர் மூலையில் எந்தவித உரிமையுமின்றி முடக்கி வைத்திருக்கும் அவல நிலை. சிந்தனை. தன் கருவில் சுமந்தது முதல் கல்லறை செல்லும் வரை பாசத்தோடும் அன்போடும் காத்து வந்த தன் அன்னைக்கு எவ்வாறு இயேசு கீழ்ப்படிந்து இறுதி வரை வாழ்ந்தாரோ, நாமும் அவரை போல நம் பெற்றோரை மதித்து நமது வாழ்வின் இறுதி மூச்சு வரை மாண்புடன் அவர்களை பாதுகாக்க முன்வருவோம். மேலும் பெற்றோர்களே, நீங்கள் தன் பிள்ளைகளை தனது வீட்டிற்கு மட்டும் சான்றோனாக ஆக்காமல் இந்த நாட்டிற்கும் சமூகத்திற்கும் இறை பணிக்கும் அர்ப்பணிக்கும் தியாக மனப்பான்மையை நமக்குள்ளும் உருவாக்குவோம். ஜெபம். தாயின் அன்புக்காக எண்ணற்ற இதயங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை எண்ணி பார்த்து அவர்களுக்கு தாய் அன்பை கொடுத்து வாழ இறைவா அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். அநீதி செயல்கள் அனைத்தையுமே உன்
கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவே நின் நினைவுகள் புவியில் நிலைத்தனவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். திவ்ய இயேசுவே, ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோஸ்திரம் செய்கிறோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். 14ஆம் நிலை. கல்லறைக்குள் ஐக்கியமாகும் தியாக காவியம். தந்தை கடவுள் பேசுகிறார். நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. இப்படி சொன்ன என் மகனுக்கு பிறப்புக்கும் இடமில்லை, இறப்புக்கும் இடமில்லை. உலகத்தையே தம் வசம் ஈர்த்து கொண்டவர் என் மகன். ஆனால் இறுதி அடக்கம் செய்வதற்கு கூட ஓர் சொந்த இடம் இல்லையே இந்த மண்ணுலகில். இன்று நம் வாழ்வில் 6 அடி நிலத்தில் அடங்கி போகும் நாம் மாடிகள் எழுப்பி உல்லாசம் கொண்டாடுகின்றோம். பசிக்கவில்லையே என்பதற்காக மாத்திரையோடு யாத்திரை நடத்துகின்றோம். பசிக்கிறதே என்ற வேதனையோடு ஈரத் துணிகளால் இடுப்பை சுற்றி கட்டிக்கொண்டு பசித்த வயிர்களோடு படுக்கைக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள். பசித்த தந்தைக்கு சோறு போடாமல் அவரது மறைவுக்கு பின் பளிங்கு கற்களால் கல்லறை கட்டுவது மரபாகி வருகிறது. சிலருக்கு செத்த பிறகும் கூட சொத்து வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்கிறது. சொத்தை பிரிப்பதில் எத்துணை மண்டை பிளப்புகள். சிந்தனை. இயேசுவின் லட்சியங்கள் இயேசுவோடு கல்லறையில் புதைக்கப்படுகிறது. புதைக்கப்பட்ட விதைதான் மீண்டும் உழைத்து பயன் தரும். நாமும் ஒரு நாள் புதைக்கப்படுவோம். அப்பொழுது நாம் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படுகின்றோமா, அல்லது விண்ணை நோக்கி வளரும் மரமாக முளைத்து நம் லட்சியவாதியாம் இயேசுவோடு விண்ணகத்திற்கு பயணிக்கப் போகின்றோமா? சிந்திப்போம். ஜெபம். இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வில் லட்சியத்தை கைக்கொண்டு தியாகத்தை முன்னிறுத்தி சேவையை உயர்வாய் மதித்து வாழ்ந்திட வரமருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவின் சிலுவை பாதை செய்து பாடுகளின் மரணத்தை தியானிக்கின்றோம். எல்லா வழிபாட்டிலும் மிகுந்த பக்தியோடு கலந்து கொள்கின்றோம். பல ஒருத்தல் முயற்சிகளை செய்கின்றோம். பாவிகளையும் தீர்ப்பிட்டவர்களையும் மறுதலித்தவர்களையும் அன்பு செய்து நமக்காக தன் உயிரையை சிலுவையில் கையளித்த இயேசுவை பின்பற்றி நாம் வாழ முயற்சி செய்கின்றோமா? நேற்று போல் இன்று, இன்று போல் நாளை என்றால் நாளை எதற்கு நமக்கு என்ற இறைவன் நாம் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் ஆழத்தில் பேசுவதை கேட்போம். தந்தை இரக்கமாய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமாயிருங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இந்த இரக்கத்தின் ஆண்டில் திருத்தந்தை வழியாக இயேசு கூறுவதை காது கொடுத்து கேட்போம். தீர்ப்பிடும் பழக்கத்தையும் பழிவாங்கும் செயல்களையும் நிறுத்திவிட்டு உடல் சார்ந்த மற்றும் ஆன்மா சார்ந்த இரக்க செயல்களை செய்து இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆம், நாமும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி பிறருக்கு பயனுள்ளதாக நம்முடைய பழைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு புதைத்து விடுவோம். நிச்சயம் அவரோடு புதியதொரு உலகம் அமைக்க உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை ஒளியை நம்முள் ஒளிர செய்வோம். இத்திருச்சிலுவை பாதையை நமக்காக பாடுபட்ட இயேசுவின் 5 திருக்காயங்களை குறித்தும் தேவ அன்னையின் 7 வியாகுலங்களை குறித்தும் நம் பரிசுத்த பாப்பானவரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கு தந்தையர்களின் உடலுள்ள நலனுக்காகவும்
கிளை பங்குகளின் வளர்ச்சிக்காகவும் புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்க வேண்டியும் நம் அன்னையின் ஆலயத்தை தேடி வருபவர்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் இத்திருச்சிலுவை பாதையை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.